ஒரு அண்ணன் 3 தம்பி. அண்ணனுக்கு கல்யாண வயசு, தம்பிகளுக்கோ பள்ளிக்கூடம் போற வயசு. அண்ணன் ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாண ஏற்பெல்லாம் நடக்கும்போதுதான் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் அண்ணனையும் 3 தம்பிகளையும் பிரிக்க போறான்றது தெரிஞ்சுது. இதனால அண்ணன் எனக்கு கல்யாணமே வேணாம், எனக்கு என் தம்பிங்க தான் முக்கியம் அப்படின்னு கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்துடுறாரு. அண்ணன் எப்படி 3 தம்பிங்க மேலேயும் பாசமா இருக்காரோ அதே மாதிரியே 3 தம்பிகளும் அண்ணன் மேல பாசமா இருப்பாங்க. முதல் தம்பி தன்னோட காதல எப்படி ஜெயிச்சு வந்தாரு. 2வது தம்பிக்கு போலீஸ் வேலை கிடைச்சிருக்கும். அந்த போலீஸ் வேலையால அண்ணனே அரெஸ்ட் பண்ற ஒரு சிச்சுவேஷன் வரும். அப்ப அந்த தம்பி என்ன செஞ்சாரு, தம்பியோட கல்யாண வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அந்த பொண்ணால வீட்டுக்குள்ள என்ன குழப்பங்கள் வந்துச்சு. 2வது தம்பி போலீஸ், 3வது தம்பி டாக்டர். ஆனா முதல் தம்பி இப்படி விட்டுட்டோமே அப்படிங்கிறதுக்காக அண்ணன் முதல் தம்பிக்கு என்ன பண்ணாரு. 3வது பையன் டாக்டர் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, அண்ணனோட காதலியோட அண்ணன் பொண்ணு. என் தம்பிக்கு உன் பொண்ணை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணோட அப்பா, என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்காம நீ எனக்கு கல்யாணத்தை நிறுத்திட்டு போனேன், இன்னைக்கு உன் தம்பிக்கு என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா இந்த ஊரை விட்டு நீ போய் ஆகணும், உன் தம்பிங்களை விட்டு நீ பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. தம்பிங்களோட சந்தோஷம் தான் முக்கியன்றதுக்காக அண்ணனும் ஊரை விட்டு போறதா முடிவு பண்றாரு. இதுக்கப்புறம் 3வது தம்பியோட கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, 4 அண்ணன் தம்பியும் கடைசி வரைக்கும் ஒன்னா இருந்தாங்களா இல்லையான்றது அந்த படத்தோட கதை.